வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் கட் ஆஃப் மார்க் சம்மந்தமான தகவல் தான். ஏன்னா நிறைய பேர் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வரும் அப்படின்ற கேள்வி தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நம்மளும் கட் ஆஃப் சம்மந்தமான வீடியோக்கள் அப்படின்றது போட்டிருந்தோம். இருந்தாலும் ஓவராலாக, அதாவது ஒரு டிஸ்ட்ரிக் வைஸ் இல்லாமல் ஒரு டிஸ்ட்ரிக்கும் தனித்தனியாக கட் ஆஃப் அப்படின்றது வரும். நம்ம கொடுக்குற கட் ஆஃப்லேருந்து 1-2 மதிப்பெண்கள் கூடலாம், அதில் குறையலாம். அது டிஸ்ட்ரிக் வைஸ் இருக்கிற கேண்டிடேட்ஸ் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, அதில் ரிசர்வேஷன் எந்த மாதிரி ஒதுக்கியிருக்காங்க, இது எல்லாத்தையும் பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் 100க்கு 100% இதாகுதோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக 99% 90% மேலே உங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஒரு கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 60, 70, 80 இந்த மாதிரி எடுத்தவங்க எல்லாருக்குமே வேலை கிடைக்கும். ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், இந்த ஓஏ தேர்வில் 90க்கு மேலே எடுத்த நபர்கள் கண்டிப்பாக எக்ஸாமினர், ரீடர், பெய்லிஃப்க்கு போட்டிருப்பாங்க. அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி போடாத நபர்கள் மட்டும்தான் 1-2 பேர் தான் இதில் வருவாங்க. அப்படி போட்டும் அங்கேயும் நல்ல மார்க் எடுத்து அங்கே கிடைக்காம இருக்கிறவங்க தான் இங்கே போட்டி போடுவாங்க. அதனால் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 90க்கு மேலே எடுத்த நபர்கள் உங்களுக்கு போட்டியில் வரமாட்டாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க. நான் அழுத்தமாக சொல்கிற ஒரே விஷயம் அதுதான். ஏன்னா இப்போ 90க்கு மேலே எடுத்திருக்காங்க, இங்கே நல்ல மார்க் வாங்க முடியுதுன்னா எக்ஸாமினர், ரீடர், பெய்லிஃப்லேயும் நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க. அவங்க அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நான் ஓஏ வேலைக்கு தான் வருவேன் அப்படின்னு யாரும் வரப்போகிறதில்ல. ஸோ அதனால் 90க்கு மேலே எடுத்தவங்க உங்களுக்கு காம்படிஷனில் வரவே மாட்டாங்க, அவங்க உள்ளவே கிடையாது. அதனால் 90க்கு மேலே எடுத்தவங்களை பார்த்து பயப்படுறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் 90க்கு மேலே வாங்கியிருக்காங்க சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக 90க்கு மேலே வாங்கினவங்க நல்ல மார்க் தான், பட் அவங்க அங்கேயும் வாங்கியிருப்பாங்க. குரூப் 4லேயும் 1-2 பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க. நான் எல்லாரையும் சொல்லலை, 1-2 நபர்கள், ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு 10 பேர் போனாலும் எக்ஸாமினர், ரீடர், பெய்லிஃப்டில் கொஞ்சம் பேர் போயிடுவாங்க. மீதி இருக்கிற எல்லா வேகண்டும் உங்களுக்கு தான் வரும். அதாவது 90க்கு மேலே எடுத்த 90% நபர்கள் இங்கே ஓஏ வேலைக்கு வரப்போகிறது இல்லை. அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. அதனால தான் சொல்கிறேன், 60, 70, 80 எடுத்த நபர்கள் எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. நீங்கள் அதாவது இப்போ ஸ்பெஷல் கேட்டகிரியாக ஒரு டிஸ்ட்ரிபியூட் விடோ, ஆதரவற்ற விதவை, ப்ளஸ் கொரோனாவில் தாய் தந்தை இழந்தவர் அப்படின்ற முன்னுரிமை, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதே போல் உங்கள் வேக்கண்ட் பேக்லாக் வேக்கண்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 60 மார்க் அப்படிங்கிறது ஒரு போதுமான மதிப்பெண்களாக தான் இருக்கும். ஸோ இந்த கேட்டகிரியிலையும் வருவேன், நான் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டில் வருவேன் அப்படின்னா நீங்கள் 50 எடுத்திருந்தா கூட ஓகே தான் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ அல்லது இப்போ நான் ஏதாவது ஒரு ப்ரியாரிட்டி இருக்குது, நான் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டில் வரேன் அப்படின்னா உங்களுக்கு 70 மார்க் இருந்தாலே போதும், ஓகே. அடுத்து நார்மலாக பிசி எம்பிசி கேண்டிடேட்டாக இருக்கேன் அப்படின்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு 80 மார்க் இருந்தால் கூட போதும் தான். அதுக்கு கீழேயும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதில் 1:5 அப்படின்னு ப்ராக்டிக்கல் போவீங்க, இன்டர்வியூக்கு 1:3 அப்படின்னு போவீங்க. ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு 10 வேகண்ட் இருக்குன்னு வச்சுங்க, அங்கே 30 பேர் தான் கூப்பிட போகிறாங்க, 50 பேர் தான் எடுக்க போகிறாங்க. ஸோ 50 பேருங்கிறப்ப எக்ஸாமில் நீங்கள் செலக்டட் அப்படின்ற மாதிரி தான் வரப்போகுதே தவிர எக்ஸாம் பாஸ் அதுக்கு அடுத்த ப்ரொசீஜரில் போய் நீங்கள் ப்ராக்டிக்கல், அதாவது எக்ஸாமில் குறைவான மதிப்பெண்கள் வாங்குறீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலில் போய் நல்ல மார்க் வாங்குங்க, அவ்வளோதான் விஷயம். அதை விட்டுட்டு நம்ம இப்போ செலெக்ஷனாக ஆகலை அப்படின்னு யாரும் வருத்தப்பட தேவையில்லை. மேக்ஸிமம் 60க்கு மேலே எடுத்துருந்தாலும் நம்ம சொன்ன கேட்டகிரியில் தான் ஒரு 60லேருந்து 70, 80 இந்த ரேஞ்சில் எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறையவே இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது டிஸ்ட்ரிக் வைஸ் சேஞ்சஸ் அப்படின்றது இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே அக்யூரேட் கட் ஆஃப் அப்படின்றது நம்மளும் டிஸ்ட்ரிக் வைஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் போட்டோம். இருந்தாலும் அக்யூரேட் கட் ஆஃப் அப்படின்றது வராது. நம்ம கொடுத்ததுலேயுமே 1-2 முன்ன பின்ன ஏறி இறங்கி அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ ஒரு 70 எடுத்தவங்களுக்கு வேலை கிடைக்கும், 80 எடுத்தவங்களுக்கு கிடைக்காமலையும் இருக்கலாம். ஏன் 80 எடுத்தவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னா, மொதல் 5 பேர் தான் கூப்பிட்றாங்க அப்படிங்கிறப்போ மொதல் 5 பேர் உங்களோட கம்யூனிட்டியில் 80க்கு மேலேயே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ கடைசி அந்த 79 ஒருத்தர், அதாவது 5 பேர், ஃபஸ்ட்டு 5 பேரை கூப்பிடணும். மொதல் 5 பேர் 80க்கு மேலேயே வாங்கிட்டாங்க, 80க்கு மேலே தான் மொதல் 5 பேர் இருக்காங்க. 6வது ஆள் 80 கரெக்டாக 80 வாங்கியிருக்காரு அப்படின்னா அந்த 80 வாங்கின நபரை கூப்பிடவே மாட்டாங்க. இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் உங்களோட கம்யூனிட்டியில் 5 பேரை கூப்பிடணும் அப்படிங்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடைசி மார்க் இப்போ 5வது ஆளே 55 தான் வாங்கியிருக்காரு, 5வது ஆள் 45 தான் வாங்கியிருக்காரு அப்படின்னா அந்த 45ஐயும் கூப்பிடுவாங்க. ஸோ அது இந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு கேட்டகிரியில் 80 வாங்கின ஆளுக்கு கிடைக்காது, இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் இன்னொரு கேட்டகிரியில் 45 வாங்கின ஆளுக்கு கிடைக்கும்.
ஸோ இதுதான் ரியாலிட்டி. நம்ம வந்து அக்யூரேட்டாக இதை வந்து எப்படி எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க, எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்றத வந்து ஃபுல் டேட்டா அனலைஸ் பண்ணி சொன்னால் தான், அதுவும் கோர்ட்டாக வெளியிட்டது தான் வந்து தெரியும் எவ்வளோ பேருக்கு என்ன கட் ஆஃப் கேட்டிருக்காங்க, எந்த கட் ஆஃப் வரையும் கூப்பிட்ருக்காங்க அப்படின்றது. ஸோ அதனால் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ப்ராக்டிகல்ஸ்க்கு ரெடி ஆகலாம். அதை விட முக்கியமான விஷயம் ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறது என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. நம்மளே வந்து இது கிளாஸ் தேவையில்லை, அந்த இது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறோம். பட் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்டேயே வந்து சார் இது ப்ராக்டிக்கல் கிளாஸ் எது எடுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறது நீங்கள் வந்து செய்முறை தேர்வு, நம்ம செய்கிறது தாங்க அதில் தேர்வே. செய்கிறதுனா என்ன செய்யணும் அப்படின்னா, ஓஏ வேலை, மசால்ச்சி, வாட்ச்மேன், இது எல்லாம் 8th குவாலிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும், டிரைவருக்கு வண்டி ஓட்டி காமிக்கணும். மற்றது எல்லாத்துக்குமே கோலம் போடணும், துணி துவைக்கணும், துணியை மடிக்கணும், பட்டன் தைக்கணும், இந்த மாதிரி தோரணம் கட்டுறது, இந்த மாதிரி வேலை தான். இதில் வந்து ஆன்லைன் கிளாஸோ இல்லை செய்முறை தேர்வுக்கு வகுப்பு எடுத்தோ ஒன்றுமே பண்ண வேணாம். தோரணம் கட்ட தெரியலையா, வீட்டில் இருக்கிறவங்கள கேளுங்க. கோலம் போட தெரியலையா, பக்கத்து வீட்டில் கேளுங்க. இப்படி தான் போடணுமா, என்ன பண்ணணும், அவ்வளோதான். இதுக்கு உட்காந்து நான் ஆன்லைன் கிளாஸ் போகிறேன் அப்படி, அதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். அதனால தான் சொல்கிறோம், மறுபடியும் சொல்கிறது, செய்முறை தேர்வுங்கிறது அவங்க என்ன வேணால் டாஸ்க், அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வில் இந்த மாதிரியான எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரியான டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற தேர்வில் அவங்க எப்படி வேணால் கொடுக்கலாம். ஸோ அது வந்து நமக்கு தெரியாது என்ன மாதிரியான டாஸ்க் வந்து கொடுக்க போகிறாங்க, இதுதான் பண்ண சொல்லுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது. ஸோ தெரியாத பட்சத்தில் நம்மளாக ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டு புதுசாக ஒன்றும் ட்ரை பண்ண தேவையில்லை. நீங்கள் பிளாங்காகவே போனாலும் சரி, அங்கே போய் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தாராளமாக செய்யலாம். எப்படியும் செய்கிற வேலை, அதாவது ஏதோ ஒரு வீட்டு வேலையை செய்ய சொல்லுவாங்க, அவ்வளோதானே தவிர உங்களை வந்து அப்படியே கரடியை வேட்டையாடிட்டு வாங்கலாம் சொல்ல போகிறதில்ல. ஓகேவா? அதனால் ஒன்றும் பெருசாக நீங்கள் இதுக்கு முன்னாடி கண்ணில் நான் இதை பார்த்ததே இல்லை சார் அப்படின்ற அளவுக்குலாம் ஒன்றும் இருக்க போகிறதில்ல. எல்லாமே நீங்கள் வீட்டில் செஞ்சதாக இருக்கும். பெண்களாக இருந்தால், ஆண்களாக இருந்தால் செய்யாததாக இருக்கும். தெரிஞ்சுக்குங்க, கற்றுக்குங்க, அவ்வளோதான். ஒரு வேளை பெண்களுக்கும் தெரியலன்னா கற்றுக்குங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத கற்றுக்கிட்டு போங்க, அவ்வளோதானே தவிர இதுக்கு ஒன்றும் பெருசாக நீங்கள், அதாவது நீங்கள் பயப்பட தான் அது பெருசாக பூதாகரமாக வெடிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் தயவு செஞ்சு பயப்படாமல், செய்முறை தேர்வாக இருந்தாலும் வாய்மொழி தேர்வாக இருந்தாலும் நம்ம தான் அட்டன் பண்ண போகிறோம். ஏதாவது முதல் வருடம் முதல்ல எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கோர்ட்டுக்குன்னு கொடுத்தாங்க. அப்போ நாங்கள்லாம் போய் எழுதினோம். நான் எழுதும்போது அப்போலாம் எனக்கு எதுவுமே தெரியாது, அதை பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. செய்முறை தேர்வு போனோம், வாய்மொழி தேர்வு போனோம். அப்போ எந்த ஐடியாவும் இல்லாமல் தான் நிறைய பேர் வந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் யார் கைடன்ஸ்? இப்போ உங்களுக்காவது இத்தனை வருஷம் நடந்திருக்கு, இதில் இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு 3 வருஷம் 4 வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பட் நாங்கள் ஃபஸ்ட்டு போய் அட்டன் பண்ணும்போது எங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறோம், அது என்ன ஜாப்னே தெரியாது. போகிறோம், இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் கொடுக்குறாங்க. ஓ, ப்ராக்டிக்கல்லாம் இப்படி தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இதை யூஸ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நான் கிளாஸ் போய் தான் இதை படிக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் மிகப்பெரிய ஒரு முட்டாள்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் முழிச்சிக்கங்க, கொஞ்சம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சு பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.